அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது. வீட்டில் ஒரே பிரச்சனை, கடன் சுமை அதிகமாயிட்டே இருக்குது. அடகு வச்ச நகையை மீட்க முடியலை. மருத்துவ செலவுகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. கையில் சேமிக்கவே முடியலை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அப்போது இந்த பதிவு உங்களுக்காகத்தான். நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் போய் மகாலட்சுமி கடாட்சத்தை பெருக்கக்கூடிய ஒரு மிக எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தாந்திரீகம் பண்ணுறதுக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை. நம்ம சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கண்ணாடி டம்ளர். அந்த டம்ளர் உடஞ்ச நிலையிலையோ இல்லை கீறலோடையோ இருக்கக்கூடாது. அடுத்தது சுத்தமான தண்ணி, நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திய தண்ணி பயன்படுத்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. அடுத்ததாக நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழம் காஞ்ச நிலையிலையோ இல்லை புள்ளிகளோடையோ இருக்கக்கூடாது. இப்போது அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் 3/4 பாகம் தண்ணீர் நிரப்புங்க. அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போடுங்க. இப்போது அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோட மேல் பாகத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்போது இந்த கிளாஸை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஹாலில் வர்றவங்க பார்வையில் படுற மாதிரி வச்சுடுங்க. கல்லுப்பு மற்றும் எலுமிச்சம்பழம் இது ரெண்டுத்துக்குமே காற்றுல இருக்கிற தீய சக்திகளையும் மற்றவங்களோட கண் திருஷ்டியும் உள்வாங்கிக்கிற தன்மை இருக்குது. வீட்டில் பணத்தடை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தான். இந்த உப்பு தண்ணி அதை உறிஞ்சிக்கும் போது வீட்டில் ஒரு நேர்மறையான சூழல் உருவாகும். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும், வருமானம் அதிகமாகும். வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இந்த தண்ணியை மாற்றி புது தண்ணி வச்சுடுங்க. பழைய எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடமாவோ இல்லை ஓடுற தண்ணியிலையோ போட்டுடுங்க. தண்ணி ரொம்ப அழுக்காவோ இல்லை எலுமிச்சம்பழம் சீக்கிரமாகவே அழுகிட்டாலோ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் உடனே அதை எடுத்து மாற்றிடுங்க. நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏற்படுற நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கந்தன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.